பக்கா விண்ட் டிஃப்ளெக்ஷன், விண்ட் ஸ்க்ரீன் வந்து சூப்பராக வேலை பார்க்குது. பிக்கப் வந்து ரொம்ப ரொம்ப குயிக். அப்படியே 6000 RPMல வச்சு நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஃப்ளை ஆகுது அப்படியே. வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், Benelli TRK 500. எஸ், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று TRK 500, இன்னொன்று TRK 500X. இது வந்து TRK 500. இது வந்து கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு ரோட்டில் ஓட்டுறதுக்கு, ஆன் ரோட்டில் ஓட்டுறதுக்கு. 500X அப்படிங்கிறது ஆஃப் ரோட் பண்ணுறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு அப்ஸ்வெப்ட் வரும், இதில் வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வருது. அதோட சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம். இது வந்து 800 mm, அது வந்து 840 mm நினைக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதில் அதிகம், இதில் அதை விட கொஞ்சம் கம்மி. ஆனால் இதுவே வந்து நார்மலாகவே இது 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே ரொம்ப அதிகம் தான். ஸோ இந்த பைக்கோட கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள். Benelliயில் எல்லாமே சிக்னேச்சர் ஸ்டைல், அது ஃப்ளிப் கீ. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் சென்னையில் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,20,000 வருது. எஸ், ஸோ இதான் வண்டியை நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக பைக்கோட ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தீங்க, பைக் நீ தான் கிடச்சிருக்கு. ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணியாச்சு, அது வந்து மேலே வரும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இந்த டாப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்சரிஸ் அவர் ஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ பைக் வந்து வேறு லெவல் இல்லை. ஒரு 6,20,000க்கு ஒரு 1000cc பைக் அளவுக்கு பல்கான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக். Benelli வந்து சூப்பரான ப்ரைஸ் பாயிண்டில் இந்த பைக் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. ஆல்ரைட், ஸோ இப்போ அந்த பைக் பற்றின ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். இதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின், BS6 கம்ப்ளைன்ஸ். இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 47.5 PS 8500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 46 Nm 6000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மிட் ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி டாப் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஹை ஸ்பீடு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு பல்காக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதை நான் ஓட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லிட்டர். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 20 to 25 ஆவரேஜாக கிடைக்குது அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காரு. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 50 mm அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. 140 mm ட்ராவல், ஆக்சுவலாக பெரிய ஃபோக்கு. அதுமாதிரி டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 120/70 செக்ஷன் டயர் பிரியலி கொடுத்துருக்காங்க. எஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது Benelliயோட கேலிப்பர் 2 பிஸ்டன் கேலிப்பர், 2 மேசிவ் டியூல் டிஸ்க் பிரேக், 320 mm டிஸ்க் பிரேக். எவ்வளோ பெரிய டிஸ்க் பாருங்கள். பிரேக்கிங் வந்து சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு மேஜரான அட்வான்டேஜ்னா, 6,20,000 கொடுத்து அந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா ஃபுல்லி செட்டப், கம்ப்ளீட்லி லோடட் பைக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஸ்டாக்லேயே ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துட்றாங்க, இன்ஜின் கார்டு கொடுத்துட்றாங்க, ரேடியேட்டர் கார்டு வந்துடுது. அது மாதிரி உங்களுக்கு நம்பர் பிளேட்டு, இந்த கம்பி எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வந்துடுது. எக்ஸ்ட்ரா நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே போகணுன்னு அவசியம் இல்லை, இதுவுமே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. நக்கிள் கார்டும் கொடுத்துட்றாங்க. ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED செட்டப். இதில் வந்து ஒரு எல்லோ கலர் ஆலஜி ஸ்டாக்கில் வருது. இது வந்து மாற்றிருக்காரு ஓனர் வந்து LEDக்கு. ஒயிட் கலரு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் LED. அதான் லைட் பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதனால் வந்து LED பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வைசர். ஸோ இதுவும் வந்து ஸ்டாக். ஸோ இந்த வைசர் வந்து நல்லா விண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நான் ஓட்டும்போது சொல்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே LED செட்டப். இதோட முக்கியமான அட்வான்டேஜ், வண்டி வந்து பல்காக பெருசாக இருந்தாலும் இதோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 800 mm தான். ஸோ 800 mm வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட் ஹைட். என்னோட ஹைட்டுக்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ், 190 mm கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் பிரியலி டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160/60 செக்ஷன் டயர், நல்லா வந்து பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 mm சிங்கிள் பிஸ்டன் காலிப்பர், ஃப்ளோட்டிங் டைப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மட் அடிக்காததுக்கு ஒரு மட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறது நல்லாயிருக்கு. ஸோ இந்த செட்டப் எல்லாமே வண்டியோடய வருது. பெரிய கிராப் ரயில், பின்னாடி வந்து டாப் பாக்ஸுக்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் பாக்ஸ் வந்து அக்சரி, இது வந்து 45 லிட்டர் அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வண்டி வந்து கம்ப்ளீட் ஒரு ADV பைக், நல்ல ஒரு டூரிங் செட்டப்போடு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டை பற்றி பேசி ஆகணும். இந்த சீட்டை வந்துட்டு இது வந்து குஷன் இல்லை, ஜெல் பேடிங். இங்கே பாருங்கள், இப்படி அமுக்குதுன்னா இது வந்து ஜெல் பேடிங். இது வந்து சூப்பராக இருக்குது சீட்டு, செம்ம கம்ஃபர்ட்டு. அது மாதிரி பில்லியனுக்கும் செம்மையாக இருக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 20 லிட்டர் ஃபியூல் டேங்க். நீங்கள் ஒரு டைம் அடிச்சிங்கன்னா நிற்காமல் கிட்டத்தட்ட 300 to 350 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஓனர். அண்ட் ஹேண்டில் பார் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து ரொம்ப சிம்பிள். கிளச் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் அட்ஜஸ்டபிள் கிளச் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பேஸ் ஸ்விட்ச் இருக்குது, லோ பீம் ஹை பீம் இருக்குது. நான் வண்டியை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணிங்கன்னா வார்னிங் லைட்ஸ் எல்லாமே இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். எஸ், இது வந்து என்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு. இது வந்து பேஸ் ஸ்விட்ச், லோ பீம் ஹை பீம். இது வந்து எக்ஸ்ட்ரா டம்மி பட்டன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா அதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து BS6ல் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டர்ன் இண்டிகேட்டர், இது வந்து ஹார்ன்.
ஹார்ன் வந்து இவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு டம்மி பட்டன், என்ஜின் கில் ஸ்விட்ச், ஸ்டார்ட் பட்டன். இது வந்து அசாட். ஸோ அசாட் போட்டால் சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. சி எல்இடி. எஸ், அசாட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி பிரேக் வந்து 4 ஸ்டேஜ் அட்ஜஸ்டபிள். உங்களுக்கு கை குட்டியாக இருக்குது, என்ன மாதிரி கை, என்னோட வந்து ரொம்ப பெரிய ஃபிங்கர்ஸ்லாம் கிடையாது, எனக்கெல்லாம் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நக்கிள் கார்டு, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நக்கிள் கார்டு, நம்ம பேருக்கு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இந்த போபோ சார்ஜர் வந்து இவர் ஆட் பண்ணியிருக்காரு, நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RPM 12,000 வரைக்கும் போகுது. இந்த பக்கம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வார்னிங்ஸ் எல்லாமே மேலே லைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டர்ன் இண்டிகேட்டர், இது வந்து லோ பீம், ஹை பீம், இது வந்து நியூட்ரல், ஆயில் ப்ரெஷர், ABS இண்டிகேட்டர், டெம்பரேச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ஃபியூயல் கேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே கிளாக் இருக்குது, கீழே வந்து ஓடோ இருக்குது, இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது? எஸ், எவ்வளோ மைல்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், மைல்ஸ் பெர் ஹவர் காமிக்குது, கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் காமிக்குது. அது வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ட்ரிப் A, ட்ரிப் B 2 கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆப்ரேட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது. எனிவே ஃபைன். ஸோ இந்த ஒயரிங்ஸ்லாம் வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்குறது ரொம்ப பல்கியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்துட்டு வண்டியில் இன்பில்ட்டாக வருது போல். சூப்பர், நல்ல விஷயம். சைடு மிரர்ஸ் அது ஓட்டும்போது சொல்லலாம் எந்த அளவுக்கு கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கைஸ். ஸோ வந்து ஒரு அருமையான வண்டி. இன்றைக்கி இருக்க இதோட ரைவல்ஸ் கூட போட்டிங்கன்னா இது நம்பர் 1 பிளேஸில் இருக்குது ப்ரைஸ் பாயிண்ட்டில். ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஓட்டும்போது சொல்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வண்டியை நம்ம ஓட்டி பார்ப்போம். ஸோ நான் வந்து 5.8 feet டால். எனக்கு வந்து ஏறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நான் காலை வைக்கிறேன், கால் எடுத்து மேலே போட்டேன். எஸ், வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 235 kg. ஸோ தூக்கும்போது வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் ஏறி உட்காந்தா வந்து வெயிட்டு தெரியல. சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட், ரொம்ப ஸ்டிஃப் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் ஆகுது இந்த பக்கம், அதுமாதிரி இந்த பக்கமும் ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 5.8 feetக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அதுக்கு கீழே போனீங்கன்னா கூட யூஸ் பண்ணலாம். 5.5லேருந்து இந்த வண்டி யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டாண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. என்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டுக்கு. ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணோடனே 1800 சம்திங்கில் ஓடிட்டுருக்கு. எஸ், நல்லாவே ரிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. ஹியர் வி கோ. ஸோ ஆக்சிலேட்டர்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, இனிஷியலாகவே வந்து கிளச் அப்படியே விட்டிங்கன்னா வண்டி போகுது. செகண்ட் கியரில் இருக்கேன். வண்டி ஓட்டுறது வந்து ஒரு குதிரை ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நான் நேற்று வந்து 500X பண்ணியிருந்தேன். ஸோ அதை விட நல்லா ஒய்டாக பல்காக கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் வந்து அதை விட கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவே கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதை விட சீட் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் வண்டி வந்து ஸ்டேபிள், ப்ரெட்டி ஸ்டேபிள். ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து சைக்கிள் ஸ்லோ மாதிரி ஸ்லோவாக கூட நீங்கள் போகலாம். 3rd கியர், 4th கியர், எவ்வளோ ஷார்ட்டாக ஷிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் 40 வந்து 4th கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், எனக்கு கீர் வந்து இடிக்கலை. ஸோ அருமையான இன்ஜினியரிங். எஸ், ஸோ பவர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 4-5,000 RPM வரைக்குமே ஒன்றும் பெருசாக புல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப லீனியர். ஸோ ஓனர் வந்து சொன்ன மாதிரி லோ எண்டில் வந்து பெருசாக பவர் அண்ட் டார்க் அவங்க கொடுக்கல, ரொம்ப வந்து மினிமமாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்ப்போம். செகண்ட் கியர். ஸோ என்னென்னா வண்டி வந்து இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் 235 kg, ஆனால் வண்டியில் ஏறி உட்காந்துதுன்னா வண்டி வந்து உண்மையாலுமே குழந்த மாதிரி இருக்குது. வெரி நிம்பிள், ஈஸியாக வந்து என்னால் டர்ன் பண்ண முடியுது, கட் பண்ண முடியுது. வண்டி வந்து கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அதுதான் இவங்களும் சொல்கிறாங்க, வண்டி வந்து பக்கா கண்ட்ரோல், எக்கனாமிக்ஸ், அது எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. இது 6 speed டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து பெருசாக வைப்ரேஷன் இல்லை, ஆனால் மைனர் பஸ் வந்து டேங்க்கு, ஹேண்டில் பார் இதெல்லாம் மைனர் பஸ் இருக்குது. 4th கியரில் 60 வரைக்குமே மைனர் பஸ் இருக்குது. ஸோ 95. எனக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து என் ஹெல்மெட்டில் கூட அடிக்கல, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் த்ரூ பண்ணிங்க பாருங்கள், இவ்வளோ மேலே போகுது. சூப்பரான விண்ட்ஷீல்டு வந்து செம்மையாக வேலை பார்த்துருக்காங்க. சைடில் ஏதோ இதில் வருது பார்த்தீங்களா, இந்த விண்டு மட்டும் இங்கே அடிக்குது எனக்கு சைடில். அண்ட் இது வந்து 100% க்ரூசர் செக்மெண்ட். நீங்கள் வந்து சும்மா கியர் ஷிஃப்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் 5th கியரில் தான் இருக்கேன், நான் கியர் வந்து டவுன் பண்ணலை, இடிக்கல, 50 வரைக்கும் அசால்ட்டாக போகுது. அங்கேருந்து பிக்கப் பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கேருந்து பிக்கப் வந்து அசால்ட்டாக எடுக்குது.
லெவல் கம்ஃபர்ட் கைஸ். ஸோ என்னோடய கால் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கால் வந்து ரியர் செட்டில் இருக்குன்னு நினச்சேன் நான், ஆனால் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக உட்காருது கால். ரொம்ப கம்ஃபர்ட். பட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக கீழே உட்காருது. ஐ திங்க் நான் இந்த வண்டி எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் மட்டும்தான் ஒரு 8,000 வரைக்கும் சொல்கிறாரு இப்போ சர்வீஸ்க்கு. பக்கா விண்ட் டிஃப்ளெக்ஷன், விண்ட் ஸ்க்ரீன் வந்து சூப்பராக வேலை பார்க்குது. ஸோ இந்த ஹேண்டில் பாரில் இந்த grip வந்து ஓனர் போட்டிருக்காரு எக்ஸஸா. இது வந்து ரொம்ப சூப்பர். இது அந்த பஸ் வந்து ஹேண்டில் பாரில் வர்றதை அவாய்ட் பண்ணும். $4,000 RPM இருக்கும்போது தேர்ட் கியரில் ஓட்டுறது நல்லது. ஹியர் வி கோ. இங்கே வந்துட்டு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம பொறுமையாக போவோம். பக்கா ஸ்டேபிள். 100லாம் போனால் 100 போகிற மாதிரியே தெரியல. அதுவும் டக்லாம் பண்ணிட்டா வண்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி மாறிடும் போல். ஸோ இந்த ஏடிவினா அட்வென்ச்சருக்கு மட்டும் இல்லை, இந்த வண்டி வந்து ஸ்பெஷலி ஃபார் க்ரூசிங் தான். ஏன்னா வந்து எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆஃப் ரோட் டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோட்டில் ஓட்டுறதுக்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரேலி ரப்பர் நல்லாவே க்ரிப்பாக இருக்குது. பாருங்க, கட் பண்ணி ஓட்ட முடியுது நல்லா ஈஸியாக. வண்டி ஓட்டும் போது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளேயே இந்த வண்டியை 100% நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு பெருசாக வெயிட் தெரியல. ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. இன்னொன்று இதில் வந்து டர்னிங் ரேடியஸ் வந்து அதிகம். ஸோ நீங்கள் வண்டியை நிறுத்திலாம் நீங்கள் சுழட்டணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் நீங்கள் சுழட்டுற மாதிரி வரும். இந்த வண்டியை நீங்கள் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சியாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து லோ எண்டில் உங்களுக்கு டார்க் அண்ட் பவர் கம்மி. கிட்டத்தட்ட 6,000 RPM தான் உங்களுக்கு பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு 4,000 RPMலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. 6th கியர் வரைக்கும் நீங்கள் 4,000 RPMலேயே மெயின்டைன் பண்ணலாம். அருமையாக அங்கே பாருங்கள், 6th கியர் 80லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எங்கேயுமே பஸ் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபியூல் எஃபிஷியன்சி எடுக்க முடியும். நீங்கள் 6,000 RPMக்கு மேலே 8,000 RPM இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பீக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் வந்து 25, 22 ஈஸியாக நீங்கள் எடுக்க முடியும் இந்த வண்டியில். டாப் கியர் வந்துட்டு எனக்கு 50 வரைக்குமே போகுது. ஆனால் 50 கிட்ட போகும்போது கொஞ்சம் பிக்கப் எடுக்க டைம் ஆகுது. பட் 60 வரைக்கும் உங்களால் ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியுது. உடனே இன்ஸ்டண்ட்டாக பிக்கப் ஆகுது டாப் கியர்லேருந்து. ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 11:5 சம்திங். நான் அது வந்து வீடியோவில் போகிறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ஜின் ரிஃபைன்மெண்ட் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்துருக்க 500C வந்து இதை விட ரிஃபைண்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. Here we go. ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் அவர் சொன்ன மாதிரி, ஓனர் சொன்ன மாதிரி ஏதோ இங்கே வந்து வருன்னு ஏதோ ஒரு பார்ட் ஏதோ லூஸ் ஆகிருக்க மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. பிரேக்கிங் வா, அப்சல்யூட்லி வா. ஸோ பெனலியோட காலிபர்ஸ் நான் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. அது வந்து உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. 300 ஐலேருந்தே சரி TRK வரைக்குமே வந்து பெனலியோட காலிபர் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ வந்து வேறு லெவல். அதுவும் ஃப்ரண்ட் பிரேக்கிங் வந்து சூப்பர், செம்ம பவர். இங்கே வந்து நான் யூ-டர்ன் பண்ணுறேன். கியரில் வந்து 100லாம் வந்து அசால்ட்டாக போகுது, பார்த்துக்கோங்க. இதில் க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு 120, 130, ஈவன் 140 வரைக்கும். விண்டு இல்லைனா நீங்கள் வந்து அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா விண்டு இருந்துச்சுன்னா விண்ட் டிஃப்ளெக்ஷன்
நேராக அடிக்கிறது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுச்சு. ஆனால் சைடில் விண்டு வருது, அது வந்து வண்டி வந்து வாபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பிரேக் வந்து செம்ம வேறு லெவல். பிக்கப் வந்து ரொம்ப ரொம்ப குயிக். அப்படியே 6000 RPM வச்சு நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஃப்ளை ஆகுது, அப்படி போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இதோட ரைவல்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாவில் 500X இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 650 வெர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்வின் சிலிண்டரில் அவ்வளோதான், இது தான் இருக்குது இப்போதைக்கு. CF மோட்டோ அப்படின்னு சொல்லி வந்தாங்க, ஒன்றும் தெரில அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ணி பார்க்கல. பட் இந்த 3த்தில் இந்த வண்டி வந்து வேல்யூ ஃபார் மணி 100% சொல்லுவேன். வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ் ஹோண்டாவை கம்பேர் பண்ணும்போது, பிகாஸ் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட். ஸோ வந்து இட்டாலியன் கம்பெனி இல்லைங்களா, ஸோ இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மற்றபடி வந்து வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான வண்டி. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து நான் ஸ்டாப்பாக உங்களால் உட்காந்துட்டு போக முடியும், உங்களுக்கு வந்து இடுப்பலி வரல அப்படின்னு சொன்னால், பேக் பெயின் வரலன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். வண்டி வந்து டயர்ட் ஆகாது, பிகாஸ் லிக்விட் கூல்டு, பக்காவான கம்ஃபர்டபுளான சீட்டிங் போச்சர். ஸோ எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டே இருக்கலாம். ஆல்ரைட் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஓட்டிகிட்டே இருக்கணும்னு தான் ஆசை, பட் நான் உங்களோட டைம் நிறைய சாப்பிட விரும்பல. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தூரம் நான் அப்படியே ரைட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். இதோட ரா சவுண்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். 6th கியர் 75 அப்படியே ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன்.